இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உலகத்திலேயே போருக்கு எப்பயுமே தேவைப்பட்ட முக்கியமான பொருள் இரும்புங்க. அந்த இரும்புங்கிறது பெஸ்ட் இரும்பு தமிழ்நாட்டை தான் உண்டு பண்ணியிருக்கான். அது பேரே வந்து வூட் ஸ்டீல்னு பேருங்க. ராஜேந்திர 1 ராஜேந்திரா 2 குலோத்துங்க சோழர்கள். இந்த சோழர் வம்சம் வந்து 4Fங்கிற ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாங்க. தமிழ்நாட்டோட யானைகள் எஜிப்டிலிருந்து யூரோப்பு ரோம் வரைக்கும் போயிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதோட யானை பாகர்கள் எல்லாருமே தமிழாக தான் இருக்காங்க. 1300 வருஷம் வரைக்கும் வடநாட்டு எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு பக்கம் அவங்களால கால் வைக்க முடியல, தமிழ்நாட்டை வெல்லவே முடியல. 80s 70s பார்த்தீங்கன்னா ஹிந்தி படத்தை மദ്രാசி அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலமாக சொல்லுவாங்க. ஆனால் 1980s அப்புறம் ஒரு மறுமலர்ச்சி வந்துச்சு. அந்த மறுமலர்ச்சியில் அபிநந்தன் எதிரி பிடிச்சுமே அவர் வந்து கொஞ்சம் கூட வருந்தல, அவ்வளோ துணிச்சலோட எழுந்துட்டு வந்தார். டிவியில் எல்லாரும் நம்ம பார்த்தோம். அறிவு, ஆற்றல், வீரம் இது எல்லாமே ஒரே ஒரு மனுஷன் இருக்குன்னா தமிழ்நாட்டை மட்டும்தான் இருக்குது. அதனால தான் உலகத்தையே ஆளக்கூடிய தைரியம் நம்மகிட்ட இருக்குது. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். பட்டாளம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த பட்டாளம்ங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி. இந்த எபிசோடு பொறுத்த வரைக்கும் நம்ம கூட கர்னல் முருகானந்தம் சார் இணைந்திருக்காங்க. அவங்களோட கர்னல் ராமலிங்கம் சாரும் இணைந்திருக்காங்க. இராணுவத்தில் தமிழர்களோட பங்கு உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து இந்த எபிசோடில் பேச இருக்கோம். வாங்க ரெண்டு பேரையும் வரவேற்றலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போது ராமலிங்கம் சார் என்ட்ராக இருக்காங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு சொல்லிடுங்க சார். கர்னல் ராமலிங்கம் நான் நடந்த பாதை, ஆனால் அதுக்கு முன்னோடியாக இருந்தவர். நான் படித்த சைனிக் ஸ்கூல் அமராவதி நகரில் எனக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி அந்த ஸ்கூலில் இருந்து நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி கிளியர் பண்ணி அங்கேருந்து அகெயின் ஐ ஃபாலோட் ஹிம் லைக் அ ட்ரூஸ் ஜூனியர் அண்ட் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இந்தியன் மிலிட்ரி அகாடமியும் போனாங்க. இந்தியன் மிலிட்ரி அகாடமி முடிச்சுட்டு நான் சேர்ந்த பீரங்கி படையிலேயே அவரும் சேர்ந்திருந்தார். இன்ஃபேக்ட் அவர் சேர்ந்த பீரங்கி படையில் நான் 1 வருஷம் கழிச்சு சேர்ந்தேன். அதான் ஒரு முக்கியமான அது. அண்ட் அவர் லைனில் அப்படியே போயிட்டு இருந்தார். அவர் ஃபீல்டு ஆர்ட்லரி எனப்படும் தரையில், அதாவது ஒரு பீரங்கிகளை வச்சு இது பண்ணுற மாதிரி, நான் வந்து ராக்கெட் ஆர்ட்லரிங்கிற அந்த மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சஸ் அதில் போயிட்டோம். ஸோ அங்கேருந்து அப்புறம் திருப்பி இப்போ வந்து நமக்கு இடையில் அமர்ந்திருக்கிறார். நம்ம கூட தமிழில் நிறைய புலமை பெற்றவர். அண்டு அவர் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்டு நம்ம ஆர்மி மிலிட்ரி எத்தாஸ், அதையும் தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், இந்த ரெண்டையும் இணையும் பாலமாக செய்து ஒரு ரொம்ப எஃபர்ட் எடுத்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி சார் கர்னல் ராமலிங்கம் அவர்கள் நம்மளோட இப்போ இருக்கிறாரு. ஓவர் டு ஹிம் ப்ளீஸ். சார் வணக்கம். சார் வணக்கம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இப்போ இடையில தமிழர்கள் வந்து இராணுவத்துக்கு போகிறது ரொம்ப குறைஞ்சு போனதாக சொல்கிறாங்க. முன்னாடி நிறைய பெருங்கூட்டம் வந்து இராணுவத்தில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தமிழர்கள் ஏன் தயங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது உண்மைதானா? மிக அருமையான கேள்வி. எனக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தில் இது ரொம்ப விஷயம். இதுக்காக நான் நிறையா எஃபோர்ட்டும் போட்டிருக்கேன் மக்களை விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காக. நம்ம பார்க்க போனீங்கன்னா தமிழும் போர் மரபும் பல்லாயிரக்கணக்கான வருஷம் பழமையானதுங்க. தமிழரையும் போர் மரபையும் பிரிக்கவே முடியாது. வடநாட்டுக்காரங்களை பார்த்திங்கன்னா பிராமின், சத்திரியன், வைசியன், சூத்ரன் பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஒன்லி சத்திரியன் மட்டும்தான் போர் மரபு செய்ய முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்து குலங்களுமே போர் செய்ய முடியும். எப்படின்னிங்கன்னா நம்ம வாதாபிக்கு போன பல்லவனும் விசாகப்பட்டினம் கலிங்கத்து பரணியில் சோழனும் 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் மக்களை போருக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ பெரிய படையை திரட்டுறதுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து சாதி மக்களுமே போர் புரிஞ்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ போர்னு எடுத்துட்டிங்கன்னா போர்னு சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட 100 வார்த்தைகள் இருக்குது. களரி, கலகம், பரணி, போர், இது மாதிரி யுத்தம், ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. போர்னு எடுத்துக்கிட்டோன்னா போரில் விலங்குகள் வந்து உலகத்துக்கே யானைகளை சப்ளை பண்ணது தமிழ்நாட்டில் தான் போயிருக்குங்க. தமிழ்நாட்டோட யானைகள் எஜிப்டிலிருந்து யூரோப்பு ரோம் வரைக்கும் போயிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதோட யானை பாகர்கள் எல்லாருமே தமிழாக தான் இருக்காங்க. தமிழோட கடவுள் வந்து 2 கடவுளுங்க. ஒன்று தமிழ் கடவுள் முருகன். முருகன் வந்து வேலன் யாருன்னா போர் தலைவன். அடுத்தது நம்ம தாய் கொற்றவை யாருன்னா அவங்களும் போர் தலைவர் தான்.
ஆக போருங்கிறது நம்மளோட ரத்தத்திலேயே ஊறிய ஒன்றுங்க. இப்போ கோட்டைன்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தோட கோட்டை வந்து விரிவிச்சு போட்டிருப்பாங்க. அதுலேயும் என்னோடய பீரங்கை படையை சேர்ந்த பல கவையெல்லாம் இருந்திருக்கு. கல் வீசுறது, நெருப்பு வீசுறது, எண்ணெய் வீசுறது, தீப்பந்துகளை வீசுறது, இது மாதிரியான பல ககை இதெல்லாம் வச்சுருக்காங்க. யாருமே எதிர்த்து போக முடியாத கோட்டைகள்லாம் பற்றி சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டிலே தமிழ்நாட்டில் இருந்திருக்குங்க. கிமு 1330 காரவேலாங்கிறவர் ஒடிசாவோட ராஜாவாக இருந்தப்போ அவரோட கல்வெட்டில் எழுதியிருக்கு 130 வருஷம் சேர சோழ பாண்டியர்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் இட்டுட்டு 130 வருஷம் அந்த ஒப்பந்தம் ஒன்றா இருந்திருக்கு. வடநாட்டு ஆரியர்கள் யார் வந்தாலும் இவங்களுக்குள்ளே என்ன தான் சண்டை போட்டாலும் ஒன்று நின்று போர் புரிந்து அவங்கள எதிர்க்கிறது. தமிழ்நாட்டோட மரபு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 வருஷம் வரைக்கும் வடநாட்டு எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு பக்கம் அவங்களால கால் வைக்க முடியல, தமிழ்நாட்டை வெல்லவே முடியல. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா போர் கருவிகள்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கருவிகள். கலரின்னு கேள்விப்பட்டீங்க, வளரின்னு ஒன்று கேள்விப்பட்டீங்க. வீசா திரும்பி வரும். வாள், குற்றுவாள், நெட்டுவாள், பிச்சுவா. நம்ம பாகுபலி படத்தை பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து ஒரு ஸ்வாடு, ஒரு வாளை வந்து பெர்ஷியன் கொண்டுட்டு வருவோம். அந்த வாளை வந்து நம்ம இந்தியன் வாள் அதை வந்து வெட்டிடும். உலகத்திலேயே போருக்கு எப்பயுமே தேவைப்பட்ட முக்கியமான பொருள் இரும்புங்க. அந்த இரும்புங்கிறது பெஸ்ட் இரும்பு எக்கு தமிழ்நாட்டை தான் உண்டு பண்ணியிருக்கான். அது பேரே வந்து வூட் ஸ்டீல்னு பேருங்க. கப்பல்னு பார்த்தா ஒரு ஆணி கூட வைக்காமல் கப்பல் கட்டினது தமிழ்நாட்டை தான். அந்த கப்பலில் உட்காந்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, வியட்நாம், சைனா இவ்வளோ நாட்டுக்கும் நம்மளோட கப்பல் போயிட்டு இந்தியா மரபுலேயே நாடு விட்டு நாடு போய் அதாவது விதேஷன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், வெளிநாடு போயிட்டு அந்த நாட்டை கைப்பற்றின அந்த பெருமை தமிழருக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாதுங்க. கடலிலும் நிலத்திலையும் நீர்லையும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சிறந்து விழுந்த படைங்க நம்மளோடது. அப்படிலாம் இருந்தது. ஆனால் நடுப்புற சில காரணங்களால் நம்ம வந்து கொஞ்சம் தாழ்வடைஞ்சிட்டோம். எப்படி தாழ்வடைஞ்சோம்னா ஒரு 600 வருஷம் 1300 மாலிக் கஃபூர் அப்புறம் துக்ளக்கு இவங்கெல்லாம் வந்தாங்க, வந்து படையெடுத்தாங்க. படையெடுத்ததில் சோழர் சேர படையில் 100 வருஷம் நடந்ததுங்க. அந்த 100 வருஷத்தை சேர நாடு சுக்கு நூறாயிடுச்சு, சோழ நாடு பலவீனம் பட்டுச்சு. அந்த பலவீனத்தை உபயோகப்படுத்தி பாண்டிய நாடு, பொன்னியின் செல்வன் பார்த்துருப்பீங்க, பாண்டிய நாட்டோட இது தலையை கொய்தார் கரிகாலன். அதனால் பாண்டிய நாடு இவங்களை அடித்து இவங்களை வந்து கொண்டுட்டாங்க. இப்போ பாண்டிய நாடு மட்டும் இருந்திருக்கு முழு தமிழ்நாடையும். அந்த பாண்டிய நாடு மட்டும் இருந்தப்போ வடநாட்டிலேருந்து மாலிக் கஃபூர் படைகள் வந்திருக்கு. ஏன்னா இவங்க அண்ணன் தம்பி, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ணன் தம்பி வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் 2 பேருமே உள்நாட்டு பகையால் 2 பேரும் சண்டை போட்டுட்டு எப்படி 130 வருஷம் 3 நாடும் ஒன்றாக சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு வெளிநாட்டை எடுத்த அதே நாட்டில் ஒரே வீட்டில் அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டு வெளிநாட்டுக்காரனை உள்ளே வச்சு இவங்களுக்குள்ளே வந்துட்டு இவங்க 2 பேருமே ஒதுக்கிட்டு அவன் அரியணையில் உட்காந்துட்டான். அப்புறம் மாபர் கிங்டம்னு ஒரு 1338 1374 வரைக்கும் மாபர் கிங்டம் வந்துச்சு. அவன் வந்து ஆட்சி பண்ணாங்க, கொடுங்கோல் ஆட்சி. அதை மீட்டதுக்காக கெம்பண்ண உடையாருங்கிறவர் விஜயநகர் எம்பையர்லேருந்து வந்தார். அது வந்தோடனே 3 நாயக்கி கிரியேட் பண்ணாங்க. செஞ்சி நாயக்கர், மதுரை நாயக்கர் அண்டு தஞ்சாவூர் நாயக்கர். ஸோ அவங்க தெலுங்கர்களாக போயிட்டாங்க. அவங்கள அடிச்சுட்டு அவங்களுக்குள்ள மதுரைக்கும் தஞ்சாவூருக்கும் சண்டை வந்ததில் அவங்கள அடிச்சுட்டு வெங்கோஜி, யாருன்னா சிவாஜி, சத்ரபதி சிவாஜியோட தம்பி, அவர் வந்து தஞ்சாவூரை பிடிச்சிட்டு அவர் ஆண்டார். அதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்க வந்தாங்கலாம் கதை. எதுனா 1300 1947 வருஷம் 550 வருஷம் நம்ம தமிழர்களை ஆட்சி பண்ணல. இவங்க ஆட்சியில் எதுவுமே நல்ல காலமே கிடையாது, பொற்காலமே கிடையாது, எல்லாமே இருண்ட காலம். நம்மளோட அறிவு, நம்மளோட இலக்கியம், நம்மளோட மொழியை வந்து நீச் பாஷான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு தேன் மொழியை வந்து நீச் பாஷான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட தொழில் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. மக்கள் முக்கால்வாசி ஒரிஜினல் தமிழ் மக்கள் வெறும் கோவணத்தை தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமாக போனது தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நான் மிலிட்ரியில் சேர்ந்தப்போ 80s 70s பார்த்திங்கன்னா ஹிந்தி படத்தை மദ്രാசி அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலமாக சொல்லுவாங்க. ஆனால் 1980s அப்புறம் ஒரு மறுமலர்ச்சி வந்துச்சு. அந்த மறுமலர்ச்சியில் கல்வி பெருகுனுச்சு. என்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், இண்டஸ்ட்ரீஸு, காமராஜ் காலத்துலேருந்து இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வளர இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்குதுங்க. சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா அகம்புறம்னு 2ஆக பிரிப்பாங்க. புறநானூறுன்னு இருக்குது. அதில் ஏகப்பட்ட கவிதைகள் இருக்குது. திருக்குறள்னு எடுத்திங்கன்னா 2 அதிகாரமே இருக்குதுங்க, படை மாட்சி, படை செருக்குன்னு. அதை எப்படின்னா சொல்கிறான், என்னை முன் நில்லன்மின் தெவிர் பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர். எங்கள் தலைவருக்கு முன்னாடி நிற்காதப்பா, எத்தனையோ பேர் அவன் முன்னாடி நின்று
அவனை கொன்னுட்டு அவனை நீ கல்லாக நின்றுட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கைவேல் களிற்றொடு போற்றி ஒருவன் மெய்வேல் பரியா நகம். ஒரு சோல்ஜர் இருக்கான், ஒரு யானை வருது, மத பிடிச்ச யானை வருது, ஒற்றையாக நின்று அதை எதிர்த்து ஒரு வேலை வந்து வீசுகிறான், அந்த யானை ஓடுது. ஆனால் அந்த டைம் பார்த்து டக்குன்னு அவரோட நெஞ்சில் அச்சோ பயந்து போயிட்டான், யானை செத்து போச்சு, ஆனால் என் கையில் இப்போ வெப்பன் இல்லையே, ஆயுதம் இல்லையே, இன்னொரு ரிஸ்க்கு எப்படி நான் போர் பண்ணுறதுன்னு பார்ப்ப அவரோட நெஞ்ச மார்பை ஒரு வேல் அதை அப்படியே பறிக்கிறாரு. ஆஹா, தனக்கு காயமாயிடுச்சுன்னு ஒரு பயம் கிடையாது, நம்ம சண்டை போடுறதுக்கு இன்னொரு வேல் கிடச்சிருக்கேன்ட்டு. அதுதான் தமிழ் மரபு. விழுப்புண் விழாத நாள் ஒன்றுமே ஒன்றும் வேஸ்டான நாள்னு திருக்குறளில் சொல்கிறாங்க. அதனால் தமிழர் மரபுக்கு வந்து இதே கிடையாது. நீலகண்ட சாஸ்திரிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு, வாதாபி கொண்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாதாபிங்கிறது இதில் இருக்குது, பாதாமின்னு இப்போ சொல்கிறோம், கர்நாடகாவில் இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தூரம். அது வரைக்கும் சேனையை கொண்டுட்டு போயிட்டு அப்படியே நகரத்தையே அழிச்சிட்டு திரும்ப வந்திருக்காங்க. அப்போ கொண்டுட்டு வந்த அந்த சொத்து கோயிலில் தான் இங்கே பல கோயில்கள் பல இதெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளோட நடுப்புற என்னாச்சு, அந்த 600 வருஷம் அந்த போர் தொழிலே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. போர் தொழிலே இல்லாமல் போயிடுச்சு. என்ன தான் இருந்தாலும் நடுப்புற வேலு நாச்சியார் இருந்தாங்க, கட்டபொம்மன் இருந்தாங்க. ரெண்டாவது வெள்ளைக்காரன் வந்து அதிகம், நீங்கள் வரலாறு என்ன படுத்திருப்பீங்கன்னா 1757 தான் பேட்டில் ஆஃப் பலசி போர் நடந்துச்சுன்னு ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜுத்தௌலாவுக்கும் பெங்காலில் நடந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடந்தது 1757ங்க. அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வெள்ளைக்காரன் இங்கே வந்துட்டான். 1657 நம்ம நாட்டுக்கு வந்துட்டான். அதனால் அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா 1657 1757 1857 19 கிட்டத்தட்ட 300 வருஷமாக போர் தொழிலில் இல்லாமல் போயிடுச்சு. யார் யாரெல்லாம் நம்ம அதிகமாக போர் பண்ணாங்களோ ஆயுதமே ஏந்தக்கூடாது, ஆயுதம் ஏந்தால் நீ ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படிலாம் சொல்லி 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 தமிழர்களை ஏழையாகவும் ஆக்கி படிக்காதவங்களும் ஆக்கி போர் தொழிலிருந்து விலக்கினதுனால தமிழ் மக்களுக்கு அந்த திரும்ப பழைய ஞாபகம் எல்லாமே மறந்து போச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகாரிங்கிற ரேங்க்லேயே வந்து 2000 வேக்கன்சி இருக்குது. அருமையான சைனிக் ஸ்கூல் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் டைரெக்டாக எக்ஸாம் எழுதலாம். இவ்வளவும் இருக்கிறதுனால இப்போ வந்து மக்கள் விழிப்புணர்வு இல்லைங்கிறதுனால தான் மக்கள் போகிறதில்ல. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா போர் தொழிலுக்கு ஏற்ற ஒரே கம்யூனிட்டி அறிவு, ஆற்றல், வீரம், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு மனுஷன் இருக்குன்னா தமிழ்நாட்டை மட்டும்தான் இருக்குது. அதனால தான் உலகத்தையே ஆளக்கூடிய தைரியம் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ விடுதலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பரமேஸ்வரனுங்கிற ஒரு பிவிசி வாங்கியிருக்காரு. அபிநந்தன் எதிரி பிடிச்சுமே அவர் வந்து கொஞ்சம் கூட வருந்தலை, அவ்வளோ துணிச்சலோடு எழுந்துட்டு வந்தார். டிவியில் எல்லோரும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து மெட்ராஸ் என்ஜினியர் குரூப், இதில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு யானை பழத்துக்கு மேலே உள்ள சிறந்தவங்க, அவ்வளவு பேர் போனவங்க மிலிட்ரியில் அங்கே இருக்கிறவங்க. ஆனால் விழிப்புணர்வு இல்லாதனால அங்கே போனாங்க, பல மூட நம்பிக்கைகளால் மக்கள் வந்து அங்கே போகிறது கிடையாது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.